நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழை காரணமாக சாலையில் 2 அடிக்கு தேங்கிய வெள்ளத்தால் பொதுமக்கள் அவதியுற்று இருக்கின்றனர். அது குறித்த அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், தண்ணீரை வெளியேற்ற ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். வணக்கம். தாம்பரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் முக்கிய பிரதான சாலையான தாம்பரம் முடிச்சூர் சாலையில் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கின்றது. குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாமல் தள்ளி செல்லும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. சற்று முன், அதாவது சென்னை மற்றும் அதனை சுற்று வட்டார பகுதியில் திடீரென கனமழையானது 30 நிமிடத்திற்கு மேலத்து வெளுத்து வாங்கியது. குறிப்பாக புறநகர் பகுதி என்று சொல்லப்படும் தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர், சேலையூர், குரம்பேட்டை இந்த பகுதியில் தான் ஒரு 30 நிமிடத்திற்கு மேல் கனமழையானது வெளுத்து வாங்கியது. இதனால் தாழ்வான பகுதியில் மட்டுமில்லாமல் சுரங்கப்பாதை என அனைத்து பகுதியிலும் மழைநீர் தேங்குகின்றது. குறிப்பாக முக்கிய பிரதான சாலையான முடிச்சூர் சாலை, இந்த சாலை என்பது சேலையூர், வேளச்சேரி, அதே போன்று காஞ்சிபுரம் செல்லும் இந்த சாலையில் தான் 2 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கி நின்றது. இந்த சாலையாக சில வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். குறிப்பாக இருசக்கர வாகனங்கள் இந்த மழைநீர் தேங்கி நின்று வாகனங்கள் பழுதாகியதால் வாகனத்தை தள்ளி செல்ல நிலை ஏற்பட்டது. குறிப்பாக இந்த பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆங்கங்கே அந்த பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டதால் இந்த மழைநீர் தேங்கி நிற்கிறதுக்கு காரணம் சொல்லப்பட்டுள்ளது. தற்போது அந்த மழைநீரை வெளியேற்றும் பணியில் தாம்பரம் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.